சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினைகள் நிச்சயமாக இருக்குது. நம்ம இதை பற்றி நிறைய அன்பே சாயில பேசியிருக்கோம். ஒரு சாய்ராமுடைய மிராக்கிள் அவங்க வாழ்க்கையில் பல விதமான கஷ்டத்தில் வாழ்ந்து அவங்களால வெளியில் வருவதற்கு என்ன இருக்குது, என்ன பாதை அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தவங்களுக்கு நாம் அன்பே சாயில சொன்னக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் கடைப்பிடிச்சதால் அவங்க வாழ்க்கையில் நல்ல வேலை அவங்களுக்கு இப்போ கிடைச்சி அவங்க திறமையை மதிக்கிற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை நம்ம சாயப்பா மாற்றி கொடுத்துருக்கார். அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய செயல்களில் மட்டும் நம்பிக்கையை வச்சு மனப்பூர்வமாக அந்த செயலை செஞ்சதால் சாயப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிமாலய வெற்றியை கொடுத்துருக்கார். மனுஷன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நான் இதை செஞ்சால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், நான் இவங்க மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், இவங்க எனக்கு எவ்வளோ அன்பு கொடுப்பாங்க, நான் இவ்வளோ நேரம் உழைக்கிறேன், எனக்கு எவ்வளோ என்னுடைய முதலாளி சம்பளம் கொடுப்பார். அப்போது எல்லா விஷயத்தையும் ஒரு மனுஷன் பலனை எதிர்பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும், செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் மனுஷன் இதை ஒரு விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம உடைக்கணும். எந்த விஷயத்தை? எதிர்பார்ப்பு இல்லாமல் உன் பணியை செய். இது சாயப்பாவுடைய வாக்கு தத்துவம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னோட பணியை மட்டும் செய். முடிவை பற்றி நீ கவலைப்படாத. நீ முடிவை பற்றி கவலைப்பட்டனா நீ நினைக்கிற மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கவே முடியாது. எந்த செயல்லையும் எல்லா இடத்துலையும் சாயப்பாவை உள்ளே இழுத்துக்கணும். எல்லா இடத்துலையும். அப்போ அவர் உங்களை ஆர்டர் பண்ணுற மாதிரி இதை செய் அப்படின்னா ஏன் எதுக்குன்னு சொல்லாமல் செய்யாமலே நீங்கள் செஞ்சிடணும். அப்போ அது யாரை இதை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கடவுள், அதான் சாயப்பா. உங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷன் பிறக்கும், இன்னைக்கு இந்த வேலையை கரெக்டாக செய்யணும்ப்பா அப்படின்னு. அந்த வேலை, அந்த இன்டென்ஷன், அந்த ஆர்டர் எல்லாமே அவர்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆர்டர். இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஆர்டர், கட்டளை. இங்கே பாருங்கள், எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், அல்ல அந்த குழந்தையோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தையோட தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கடமை இருக்குது. யாருக்கு கடமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை, எனக்கு இது மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு என்ன கடமை அப்படின்னு தெரியல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடிகிறவங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு வேலைகள் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்? அதாவது ஒரு வேலை செய்யும்போது கடவுளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனையாக நினச்சி செய்யணும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணுறதே என்னோட வேண்டுதல் நடக்கணும்னு தானே தான் சொல்கிறோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறதால தான்
இதை மைண்டை டைவர்ட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதாவது ஒரு சுகர் பேஷண்ட்டு அவங்க வந்து ஒரு 300 சம்திங் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம், இது மாதிரி வாக்கிங் போங்க, சின்ன சின்ன அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கையை காலெல்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கொடுத்து அந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பினேன். அவங்களுக்கு ஏஜ் வந்து ஐ திங்க் 40 or 45 இருக்கும். ஒரு வாரம் செஞ்சுட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, 250 தான் அந்த சுகர் மெயின்டைன் ஆகுது, நீங்கள் சொல்கிற மாதிரி 170 வரலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு வரும்னு நான் சொன்னேன்னா அப்படின்னு. இல்லைண்ணா, அப்போ எப்போ ரிசல்ட்டு வரும்? அப்போ நீங்கள் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா அதில் 75% ஃபெயிலியர் தான் கிடைக்கும். ஒரு 30% வேணால் பாசிட்டிவ் ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ என்ன ஆகுது, என்னுடைய சுகரை குறைக்கிறதுக்காக நான் நடக்கிறேன். அப்போ ஆரோக்கியமாக வாழணுமா இல்லை நோய் இல்லாமல் இருக்கணுமா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஆனால் இதை உள்ள டீப்பாக திங்க் பண்ணாதான் நீ ஆரோக்கியமாக வாழணுமா இல்லை வந்த நோயை தீர்க்கணுமா? இப்போ ஒரு மனுஷன் எந்த இடத்துல இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னா, எனக்கு எந்த நோயும் இல்லை, எனக்கு எந்த பிபியும் இல்லை, எந்த சுகரும் இல்லை. உங்களுக்கு இருக்கட்டும், லட்டாக இருக்கட்டும், அதாவது பிபி வந்து ஒரு 160 170 இருக்கட்டும், சுகர் வந்து ஒரு 300 இருக்கட்டும், ஓகே, எல்லாமே இருக்கட்டும். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், எந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி நம்ம எதை செய்கிறோமோ அது முக்கியம். நான் நேற்று நைட்டு ஆடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், நேற்று காலையில் ஆடியோ அந்த சிக்கன் மட்டன் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? எதை நினச்சி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு முக்கியம். ருசிக்காக சாப்பிட்டா மந்தமாகிடுவோம், எனர்ஜிக்காக சாப்பிட்டா அந்த எனர்ஜி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, ஆனால் ஆரோக்கியமாக நான் வச்சுருக்கிறேன் என் உடம்பை, அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை பாயிண்ட் பண்ணுறீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? எதை பாயிண்ட் பண்ணுறீங்க? இந்த நோய் தீர்ப்பதற்காக நான் சுகரை தீர்க்கணும், பிபியை தீர்க்கணுன்றதுக்காக நான் கை காலை ஆட்டலை, வேர்த்த விறுவிறுத்து நடக்கலை. அப்போ என்ன எதுக்கு நடக்கிறேன்னா, கடைசி வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் நடக்கிறேன். அந்த மாதிரியான எண்ணங்களை தான் கொண்டு வரணும். இது ஏற்கனவே ஆடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த ஆடியோ நிறைய பேருக்கு போகலையா இல்லை கேட்கலையான்னு தெரியல. ஒரு ஆடியோவும் எந்தெந்த தேதியில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகுதோ அந்த தேதியை போடுங்க. அந்த ஆடியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற டைட்டிலை போடுங்க. அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை 2-3 திருக்குறள் மாதிரி அந்த வார்த்தைகளை எழுதுங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பாருங்கள். இல்லை தினமும் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். இப்போ காலையில் நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கிறோம்? 5 தானே? யாரும் என்னை ஏமாத்தலை இல்லை. ஸோ நானும் உங்களை ஏமாத்தலை, நீங்களும் என்னை ஏமாற்றக்கூடாது. ஸோ 5 o'clock எழுந்திருக்கிறோம். அந்த 5 to 7 ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். சும்மா டெய்லியும் உங்களோட திருக்குறள் மாதிரி அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய கான்செப்டை எழுதுங்க. அது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வெற்றியை தேட தரக்கூடிய மிக மிக அற்புதமான விஷயங்கள். முருகர் என்ன செஞ்சார்? உலகத்தையே ரவுண்ட் அடித்து அந்த கனியை பெற்றார். ஆனால் விநாயகர் என்ன பண்ணார்? அம்மையும் அப்பனும் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அம்மாவே அப்பாவையும் சுற்றி வந்து அந்த கனியை வாங்கிட்டார். நம்ம முருகர் மாதிரிலாம் பண்ண வேண்டாம். முருகரும் தெய்வந்தான், விநாயகரும் தெய்வந்தான். இப்போ விநாயகரை கதையை எடுத்துப்போம். அப்போ வெற்றி ஏன் கிடைக்கலன்னா, மிகப்பெரிய விஷயங்கள் எதை நினைச்சு நீ செய்கிறியோ அதை பொறுத்து உன்னோட வெற்றியோ உன்னோட தோல்வியோ கிடைக்குது. எதை நினைச்சு செய்கிறியோ.
எதை நினைக்கிறோன்றது தான் முக்கியம். இது திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, பல தடவை உங்களுக்கு சொன்னாதான் உங்கள் மனசில் நான் சொல்கிறது டீப்பாக போய் உக்காரும். அப்போ தான் நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணாமலே உங்கள் மனது அதுக்கு தகுந்த மாதிரியான பாதையில் பயணத்தை மேற்கொள்ளும். ஸோ புரியுதா உங்களுக்கு? அப்போ இதனால் வரைக்கும் எனக்கு ஏன் வெற்றி கிடைக்கலன்னா, நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன், அது நடக்கணும்னு நான் செஞ்சேன், இப்போ நடக்கலை, அதனால் செய்கிறத விட்டுட்டேன். இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் பாதியில் எல்லாரும் போகிறாங்க? இவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நான் இதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் வரலை, அதனால் இதை நான் நிறுத்துகிறேன். சரி, செஞ்சாவது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் செய்யாமல் இருந்தால் ரிசல்ட்டே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? செஞ்சாலும் இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ கிடைக்கும். ஆனால் எந்த விஷயத்தையும் நாம் செய்யலைன்னா ரிசல்ட்டு 0. அப்போ 0வாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மார்க் 2 மார்க்காவது எடுக்கலாம்ல. இந்த வழியில் போனால் உங்களுக்கு மார்க் சுத்தமாக கிடைக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அந்த வழியில் ஏன் நீங்கள் போகிறீங்க? இந்த வழியில் போனால் ஏதோ 1 மார்க் இருக்குது, 2 மார்க் இருக்குது, ஒரு மார்க்கை சொல்லிக்கலாம். முட்டைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 10 மார்க்குன்னு சொன்னால் சரி ஓகே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்கன்னு. முட்டை மார்க் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? அவமானம் தான் நடக்கும். அப்போது எந்த ஒரு காரணத்தை வச்சும் நாம் பலனை எதிர்பார்த்தோ இல்லை ரிசல்ட்டை முடிவு பண்ணியோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இறங்கினாலும் உங்களால் 100% வெற்றி பெற முடியாது. இதை எழுதி வேணால் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய ஒரு விஷயமும் நான் இந்த விஷயத்துக்காக தான் இதை இதை செய்கிறேன் அப்படின்ற தாட்டில் வச்சு நீங்கள் செய்யவே கூடாது. மைண்டை என்றைக்கும் எப்பயும் எப்படி வச்சுக்கணும்? ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பாரத்தை இறக்கி வைன்னு சொல்லிட்டார் அவர். உன் பாரத்தை இறக்கி வச்சிடு. ஒரு பாயிண்ட்டை பார்க்கலாமா? அவர் சொன்னது, உன் பாரத்தை என்னிடம் வை. நம்ம வச்சோமா? எத்தனை பேர் பாரத்தை சாயப்பாக்கிட்ட வச்சுருக்கீங்க? சரி, பாரத்தை வச்சவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே பாரத்தை வச்சிங்களா பாரத்தை வைக்கலையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான், நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். சரி, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டா முகம் ஏன் வாடி இருக்கு? ஏன் தோல்வியை தாங்க முடியல? ஏன் யாராவது ஏதாவது நம்மளை கேவலமாக பேசிட்டா எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நாம் மோசமான நிலையில் மனநிலையை வச்சுருக்கோம்? அப்போ பாரத்தை சாயப்பாக்கிட்ட இறக்கி வச்சிட்டிங்கன்னா என்ன செய்யணும்? மைண்டு என்னைக்குமே ஃப்ரீயாக இருக்கணும். இதுதான் உண்மையிலேயே பாரத்தை இறக்கி வச்சது மாதிரி. ஆனால் அந்த இடத்த யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல, ஈவன் நான் கூட. அப்படி நாம் இறக்கி வச்சிட்டேன்னா நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா உங்கள் மனநிலை அந்த அன்னைக்கு முழுக்க எப்படி இருக்குது? ஒரு பெரிய கடன் திடீர்னு அடைஞ்சிடுச்சு. இன்னொரு இடத்துல வாங்கி அடைக்கிறோமோ இல்லை நம்ம உழைச்சி அடைக்கிறோமோ அது வேறு விஷயம். இப்போதைக்கு கடன் இல்லை. அப்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குது? அப்பாடா, இனிமே தான்ப்பா நிம்மதி. நம்ம வீடு புதுசாக இருக்கும், நம்ம சொந்த பந்தங்கள் புதுசாக இருப்பாங்க, வெளியில் போகணுன்ற வேகம் இருக்கும், இனிமேல் முடங்கவே கூடாது வீட்டில்னு தோணும். ஏன்னா உங்கள் கடன்ற சுமை இப்போ அந்த சுமை இல்லை உங்களுக்கு. இந்த மனநிலையில் தான் 24 × 7 அப்படின்னு என்ன கணக்கு?
7 நாட்களும் 24 மணி நேரமும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ள கவலைகள் இருக்குதுன்னா இன்னமும் பாரத்தை கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம பாரத்தோடு வாழ்ந்து பழகிட்டோம். பல விதமான சிக்கல்களை நாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அதை அவிழ்க்க முயற்சி பண்ணுறோம், ஆனால் மறுபடியும் சிக்கல் வருது. இல்லை அதை பண்ணாமலே விட்டுடுறோம். இங்கே முயற்சி பண்ணுறவன் விட முயற்சி பண்ணாதவன் புத்திசாலின்னு நினைக்கக்கூடிய உலகமாக போயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற உலகம். டே பாரு, அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான், தோத்துட்டான். இவன் முயற்சியே பண்ணலை, இவன் நல்லா இருக்கான் பாரு. ஸோ முயற்சி பண்ணி அதில் ரிஸ்க் எடுக்க யாரும் விரும்பலை. அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கோம். புதுசாக ஏதாவது பண்ணலான்னா தோண மாட்டேங்குது. அப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தான் அதில் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். இங்கே ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அன்பே சாயில் இருக்கிறவங்க, நானும் எத்தனையோ விஷயத்தை நான் கேட்டிருக்கேன், எத்தனையோ விஷயத்தை செஞ்சுருக்கேன். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மெத்தடாக இருக்கும். ஆனால் அன்பே சாயை என்னோடய ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போது அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற தாட்டு எனக்கு வருது. ஏன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு வேறு லெவலில் இருக்குதுன்னு நம்ம படத்தை ஒரு ஹாலிவுட் சினிமா ரேஞ்சுக்கு நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கக்கூடிய த்ரில்லிங் மூவி மாதிரி கொண்டு போனாங்க. அவங்க சொன்னது அதான், எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் செய்யணும்னு நினச்சேன், அதன்படி செஞ்சேன், அது மூலமாக கிடைக்கிற அனுபவம் ரொம்ப பெருசுங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, நீங்கள் இத்தனை ஆடியோ கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. அதில் எதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குதோ அதை சொல்கிறீங்க, ஃபெயிலியர் ஆனதையும் சொல்கிறீங்க. அந்த விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதுன்னு அவங்க சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது இதெல்லாம் நமக்கு நடந்திருக்குது. புரியுதா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், என்னோடய லைஃப்பில் நடந்த நல்லதையும் சொல்கிறேன், அதாவது வெற்றியை தேடி தந்த செய்தியும் சொல்கிறேன், தோல்வியை தேடி தந்த செய்தியும் சொல்கிறேன். இப்போ அவங்க சொல்லும்போது தான் எனக்கே கிளாரிஃபை ஆச்சு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில பேர் தோல்விகளை சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தான் ஒரு பெரிய பவர்ஃபுல் பர்சன், தான் ஒரு பெரிய குரு, தனக்கு எதுவும் ஒன்றும் ஆகாது, தான் கடவுளோட குழந்தை. எந்த மனுஷனுக்கு இறப்பு செய்தி தெரியுதோ அவனே கடவுளுடைய அவனே கடவுள். எல்லாரும் கடவுளோட குழந்தைங்க தான். எந்த மனுஷனுக்கு தன்னுடைய இறப்பு செய்தியை தெரியுதோ அவனே கடவுள். ஆனால் இங்கே நிறைய பேர் அந்த வேஷத்தை போடுறாங்க. இவருக்கு தோல்வியே வராத மாதிரியும், இவர் தான் தெய்வத்துடைய மறு அவதாரம் அப்படின்ற மாதிரியும், தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயை கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க, தான் வாழ்க்கையில் இருந்த சோகத்தை கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி ரொம்ப சொல்லுவார் பைபிளில், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். வரலாம் சொல்லலை, வரலாம்னா வரலாம், வராமலும் போகலாம். வருவார்கள் எப்போ சொன்னார்? ஜீசஸுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னா சரியே தெரில, அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியல. 2000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சா கூட அப்போவே கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அதை செய்கிற இதை சொல்கிறேன்னு செய்வார்கள். இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லும்போது அதில் நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. என்னென்ன என்னுடைய அனுபவத்தில் தோல்விகள் வந்ததோ அது உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அதை விட்டுடுங்க, அவ்வளோதான். எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அப்போ நம்ம பிறவிகள் தொடர்கதையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்றவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாக நான் நினைக்கிறேன்னா இந்த பிறவியே உங்களுக்கு இருந்திருக்காது. புரியுதா? இந்த பிறவியே இருந்திருக்காது, எப்பயோ முடிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இப்போ எப்படி பார்க்குறேன்னா, நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எவனோ ஒருத்தன் தானே செய்கிறான். அப்போ அவன் நம்ம மாறிடக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கேன். ஏன் அப்படின்னா அவனை மாதிரிலாம் நீங்கள் மாறிடுவீங்களான்னா, மனுஷன் எந்த அளவுக்கு அறிவை அவன் சிறப்பாக பயன்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு அவன் சிறப்பாக நல்ல விஷயத்தை மட்டும் செய்வான். அறிவை பயன்படுத்தாதவன் மட்டும்தான் மோசமான விஷயத்தை செய்வான். அப்போ கடவுள் கொடுத்த அறிவை சரியாக பயன்படுத்தணும். கடவுள் கொடுத்த அறிவுன்றது மிக மிக அற்புதமானது. அந்த அறிவை நாம் முழுவதுமாக பயன்படுத்தணும். அப்போது மனது சொல்கிறத தான் சில தீயவர்கள் கேட்குறாங்க. ஒருத்தவனை அழிக்கணும்னு மனசு சொல்லுது, ஆனால் அறிவு என்ன சொல்லுதுன்னா அவனை அழித்தா அவன் குடும்பம் பாதிக்குமா பாதிக்காதான்னு. இல்லை, அவன் குடும்பம் பாதித்தா என்ன பாதிக்காட்டி என்ன, நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவனை அழிக்கணும். இதுதான் மனசு நினைக்கக்கூடிய விஷயங்கள். அறிவு சொல்லலை, மனசு சொல்லுது. ஒரு முறை தப்பு செய்யும்போது அறிவுக்கும் மனசுக்கும் பயங்கரமான ஒரு கான்ட்ராவர்சி போகும். அறிவு சொல்லும் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு. அந்த இடத்துல தப்பிச்சவன் தப்பிக்கிறான். ஆனால் அந்த இடத்துல பரவாயில்ல, இதெல்லாம் தப்புலாம் கிடையாது, நான் அவனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அவனை நான் பழி வாங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு அவன் செய்கிறான். அந்த தப்பு செஞ்சு அவன் வாழ்க்கை அது ஜெயிச்சிட்றான். ஜெயித்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு போதை அவனுக்கு கிடைச்சிடுது. அப்போது இந்த ஃபார்முலாவை அவன் அப்ளை பண்ணுறான். அப்போ இந்த ஃபார்முலாவை அவன் எத்தனை நாள் அப்ளை பண்ணணும்னா, இவனை விட ஒரு பலசாலி வர வரைக்கும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இவன் ஜெயிக்கிறான். இவனை விட ஒரு பலசாலி வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்முலா போயிடுது, இவன் தோத்துடுறான். அப்போ இவன் அவனை எடுத்துக்கிறான். ஸோ இப்படி தான் சில பேரை படிச்சுட்டு இருக்காங்க. சார் எல்லாருமே நல்ல மனிதர்கள், இப்பயே சொல்கிறேன், எல்லாருமே நல்ல மனிதர்கள். ஆனால் நம்ம பார்க்குற பார்வை, நம்ம கேட்குற விஷயங்களை பொறுத்து தான் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசும் தாறுமாறாக மாறுது. அதாவது எறும்புக்கு துரோகம் கொடுக்காதவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அடுத்த மனுஷனை வஞ்சிச்சு அதில் சந்தோஷப்படுறவனும் இந்த உலகத்தில் இருக்கான். ஓகேவா? எல்லாத்துக்கும் கடவுள் படி அளந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் எவனுக்கு எங்கே முடியுமோ அவனுக்கு அங்கே முடிஞ்சிடும், எவனுக்கு எங்கே ஆரம்பிக்கணுமோ அவனுக்கு அங்கே ஆரம்பிச்சிடும். அதாவது நல்லவர்கள் எல்லாம் கஷ்டத்திலே வாழ்வாங்க, தீயவர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? நல்லவருக்கு கஷ்டம் இருந்தாலும் வாழ்ந்துடுவாங்க, தீயவர்கள் ரொம்ப வருஷம் இருக்க மாட்டாங்க, எல்லாமே கிடைக்கும். ஆனால் வாழணுன்ற ஆசை வரும்போது அவங்கள கடவுள் அழித்து விடுவார். 80-85 வயசானவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார்? நல்லவர்கள். என்ன பண்ணுறதுங்க, என்னங்க செய்கிறதுன்னு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அன்பே சாய் சொல்கிறதுல இருக்கிற விஷயத்தை எல்லாமே சொன்னால் கண்டிப்பாக அவங்க செஞ்சாங்கன்னா கெட்டவனை விட நல்லவன் இன்னும் எக்ஸலண்ட்டாக வாழ்வான். நல்லவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, நான் நல்லவன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு இந்த புலம்பல்களாலேயே அவன் வாழ்க்கை ஓடிடுது. இதை மட்டுமே அவன் சிந்திக்கிறான். 24 மணி நேரமும் இதை மட்டும்தான் அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் யோசித்து பார்த்து அப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. எல்லாமே பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு உண்டான வழிகளை இது வழிவகுக்கும். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம சாதிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போகலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.